ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 7 ஆடிப்பூரம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு 3 விதமான சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதோடு கொஞ்சம் பழங்களும், ஒரு புது புடவை, அதுக்கு மேலே மஞ்சள், குங்குமம், சரடு, வளையல், அது ஒரு சுமங்கலிக்கு என்னென்ன நம்ம வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு படையல் தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எந்த அம்பாள் ஃபோட்டோ இருந்தாலும் அதை எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வளையலால் இன்றைக்கி அலங்காரம் பண்ணி நம்ம இன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கலாம். வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட் வந்துட்டும் போயிட்டு இருந்துச்சு. பவர் கட் ஆகிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் நம்ம நல்ல நேரத்தில் சாமி கும்பிடணுன்றதெல்லாம் நான் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். தீபம் தூபம்லாம் காமிச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக இன்றைக்கி வந்துட்டு ஆலம் கரைச்சி வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு வெத்தலை வச்சு ஒரு கற்பூரம் வச்சு கொளுத்தி ஆரத்தி காமிக்கிற மாதிரியே ஆலம் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அம்பாளுக்கு வந்துட்டு திஷ்டி எடுக்கிற மாதிரி தான், திஷ்டி கழிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன, ஆடிப்புறம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத அப்படியே சும்மா ஒரு சின்னதாக பார்க்கலாம். தென்னாட்டுக்கு ஒரு கோதை அப்படின்னா அது ஆண்டாள் தான். அம்மன்களுக்கு விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்திரண்டு பெரியாழ்வாரால் துளசிச்செடியின் அருகே கண்டெடுக்கப்பட்ட ஆண்டாள் அவதரித்த மாதம் இந்த ஆடிப்பூரம். இன்று அளவிலுமே அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை புனஸ்காரங்களோடு ஒரு நந்தவனம் மாதிரி பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆழ்வார்களின் முக்கிய நூலான 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவியும் இயற்றியுள்ள ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாழ்வார் என்ற சிறப்பையும் பெற்றவர். தென்னாட்டுக்கு ஒரு கோதை என்று புகழப்படும் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையானது இந்தி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாம். இருவருக்கும் ஒரு பொருத்தம் பாருங்க. வடநாட்டுக்கு மீரா, தென்னாட்டுக்கு கோதை. இருவருமே கிருஷ்ணர் மீது தீராத காதல் கொண்டவர்கள். கவிதாயினியான மீராவின் கைகளில் தம்புரா தன் கவிதை புலமையால் வடநாட்டு பிரஜைகளை மீரா கவர, தென்னாட்டு புகழ் ஆண்டாளோ மார்கழி மாதத்தை ஆண்டாள். தான் சூடிய பின் பெருமாளுக்கு பூஜை மாலையை அனுப்பும் ஆண்டாளை எண்ணி இந்த மாதத்தில் பாவை நோன்பு எடுத்தால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். அதனால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த விசேஷமான ஆடிப்பூரத்து அன்னைக்கு கோவிலில் படைக்கிற வளையலை வாங்கி கையில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அவங்களுமே கோவிலுக்கு சென்று வளையல் வாங்கி கொடுக்கலாம். அங்கே படைக்கிற வளையலை வாங்கி கையில் போட்டுக்கலாம். இது நம்பணும், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இந்த விசேஷமான நாட்களில் இது நல்லா நடக்கும். நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம மடி நிறைஞ்சு இருப்போம் நம்பினீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இலக்கை அடையக்கூடிய லட்சியத்துடன் கூடிய விடாமுயற்சி, ஒருமுகப்படுத்தப்பட்ட விடாமுயற்சி இருந்தால் போதுங்க. எதையுமே சாதிக்கலாம், வெல்லலாம் என்பதற்கு ஆண்டாளை விட ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா என்ன? அதே மாதிரி நம்மளும் நம்புவோம். அடுத்த வருஷத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க வேலை கிடைக்கல அப்படிங்கிற அத்தனை வேண்டுதலுக்குமே ஒரு ஆடிப்பூரம் ஒரு மிகச்சிறந்த நாள். இந்த நாளை நம்ம வீட்டில் நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ எளிய முறையில் செஞ்சு நானும் வழிபாடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் உமா செல்வா. தேங்க்யூ.